மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த ஆண்மையின்மை பற்றிய ஒரு விடயத்தை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே நேரடியாக என்னுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் என்பவர்கள் வாட்ஸ்அப் ஊடாக 0094 777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே இன்றைய கால பகுதிகளிலே இந்த பாலியல் தொடர்பினாலே அல்லது பாலியல் மூலமாக பரவுகின்ற நோய்களும் மிக வேகமாக உலகம் முழுவதும் அதிகரித்துக் கொண்டு செல்லுகிறது. அதே நேரத்திலே இந்த பாலியல் வாழ்க்கையிலே திருப்தியற்றவர்கள் இதன் காரணமாக பலதரப்பட்ட தகாத நடவடிக்கைகளிலும் வேறு நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு பல பிரச்சனைகள் ஏற்படுவதை இந்நாளே காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் வைத்தியசாலை என்று சொல்லுவாங்க, வைத்தியசாலையில இருக்கலாம் அல்லது என்னுடைய தனியார் வைத்தியசாலையில் இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட பெண்களையும் ஆண்களையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். என்றபடியினாலே தான் இந்த நிகழ்ச்சி நாங்கள் நடத்துவதன் நோக்கம் என்ன, எங்களுடைய இந்த செக்ஷுவல் லைஃப் அல்லது செக்ஷுவல் ஹெல்த் என்று சொல்லுவோம், பாலியல் சுகாதாரம் ஒழுங்காக இருக்க வேண்டும், ஒழுங்காக பேணப்பட வேண்டும். இல்லாவிட்டால் பாரதூரமான பிரச்சனைக்கு நாங்கள் உட்பட வேண்டிய தேவை ஏற்படும். அண்மையிலே எங்களுடைய நாடு என்று போடுவோம், வேறு நாடுகள் என்று சொல்லலாம். எந்த நாடு எடுத்துக்கொண்டாலும் அண்மையிலே கூட நான் பார்த்தேன், பிலிப்பைன்ஸ் நாட்டிலே $6 ஒரு திருமணத்தை முடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்தியாவிலே கூட $4 கொடுத்தால் ஒரு பெண்ணை நாங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம், எவ்வளவு நாளும் வைத்திருந்து போட்டு பிறகு அந்த பெண்ணை நாங்கள் விட்டு விடலாம் என்று சொல்லி செய்தி துணிக்கைகளை நான் பார்த்தேன். இதில் உண்மை பொய்த்தன்மை எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இதில் இருந்து நாங்கள் எடுக்கின்ற ஒரு விடயம் என்ன, இன்று பாலியல் என்பது உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக போய்விட்டது. அந்த பாலியல் சுகாதாரம் என்பது பிரச்சனைக்குரிய விடயமாக போய்விட்டது. என்றபடியினாலே இன்று நான் சில விடயங்களை பற்றி நான் தொடர்பு கொள்ள விரும்புகிறேன். ஒரு பெண்ணோ ஆணோ அவர்கள் திருமணம் செய்து கொள்கின்ற வயது 21 வயசுக்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் 30 வயசுக்குள் ஒரு ஆணோ பெண்ணோ திருமணம் முடிக்க வேண்டும். இதிலேயும் சில வரையறைகளை நாங்கள் சொல்லலாம். அதாவது சில நேரங்களிலே உயர் படிப்புகளை மேற்கொள்கிற ஆணாக இருக்கலாம், உயர் படிப்புகளை மேற்கொள்கிற பெண்ணாக இருக்கலாம். அவர்களுடைய வரையறை இந்த 30 வயசுக்கு என்று சொல்லுகிற அதுக்குள்ளே இயல்பான மட்டும் திருமணத்தை முடிக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள், அப்பா அம்மாரா இருக்கலாம், அம்மா அம்மாரா இருக்கலாம், அவர்களுக்கு நான் கூறுகின்ற ஒரு அறிவுரை, நான் உங்களுக்கு தெரியும், கனகால 38 வருடங்களாக இந்த சுகாதாரத்திலே இருக்கின்ற ஒரு வைத்தியராக இருக்கின்றேன். என்றபடியினாலே என்னுடைய அனுபவத்திலே நான் கண்ட பிரச்சனை என்னவென்றால், இந்த 30 வயசுக்கு மேலே திருமணமாகாத பெண்களும் 30 வயசுக்கு மேலே திருமணமாகாத ஆண்கள் கூட பலதரப்பட்ட பிழையான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு தங்களுடைய வாழ்க்கையிலே கெடுத்துக் கொள்வதை நான் கண்டிருக்கின்றேன். இது பிழையான நடவடிக்கையா சரியான நடவடிக்கையான சொல்வதற்கு நான் ஒன்றும் ஒரு நீதிபதியோ அல்லது வேறொருவரே அல்ல. ஆனால் கடைசியிலே அவர்களுக்கு கிடைப்பது என்ன, இந்த நடவடிக்கைகள் ஈடுபட்டு கடைசியிலே அவர்களுக்கு கிடைப்பது இந்த பாலியல் சம்பந்தமான நோய்கள் அல்லது HIV AIDS. எனவே இதன் மூலமாக நாங்கள் என்ன அறிந்து கொள்ளலாம், அவர் பிழையான நடவடிக்கை ஈடுபட்ட பிற்பாடுதான் இந்த நோய் வந்திருக்கிறது என்பதை எங்களாலே தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய ஆண் பிள்ளையா இருக்கலாம், பெண் பிள்ளையா இருக்கலாம், சரியாக 30 வயதை நீங்கள் போர்டராக வைத்திருக்க வேண்டும். அதி குறைந்த வயது 21 வயதாக இருக்க வேண்டும். ஏன் இந்த 21 வயதை நாங்கள் தேர்வு செய்து கொள்கிறோம் என்றால், உங்களுக்கு தெரியும், உங்களுடைய மூளையிலே பல பகுதிகள் இருக்கின்றது. முதல் மூளைகளுடைய முன் பகுதியை நாங்கள் ஃப்ரண்டல் லோப் அல்லது முன்னிற்கும் சோனை என்று சொல்லுவோம். இந்த முன்னிற்கும் சோனை தான் எங்களுடைய முழு நடத்தைகளையுமே அல்லது பிஹேவியரை தீர்மானிக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கின்றது. உதாரணமாக நான் ஒரு வைத்தியர், இதிலே நான் ஒரு கலுசான் அல்லது ஒரு பரக்காற்றட்டையை போட்டு இதில் இருந்து நான் உங்களுக்கு நிகழ்ச்சி செய்ய முடியாது. அப்படி நான் செய்ய வெளிக்கிட்டால் உடனடியாக இந்த முன்னிற்கும் சோனை அல்லது ஃப்ரண்டல் லோப் மூளையினுடைய இந்த முன்னிற்கும் சோனை பகுதி எனக்கு ஒரு தகவலை அனுப்பும். நீங்கள் வைத்தியர் என்றபடியாலே வைத்தியருக்குரிய உறுப்புகளுடன் வந்துதான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடத்த வேண்டும்.
எனவே உங்களுடைய நடத்தைகள் எல்லாவற்றுக்கும் தீர்மானிப்பது இந்த முன்சோனை அல்லது ஃப்ரண்டல் லோப், மூளையினுடைய. எனவே இந்த ஃப்ரண்டல் லோப், இந்த முன்சோனையானது எப்போது முழுவதும் அபிவிருத்தி அடைகிறது, டெவலப்மெண்ட்டை முடிக்கிறது என்றால் சரியாக ஒரு ஆணினுடையவோ அல்லது ஒரு பெண்ணினுடைய வயது 20 to 21 வயசுக்கு வருகின்ற போதுதான் அதனுடைய முழு விதமான டெவலப்மெண்ட் அல்லது முழு விதமான விருத்தியும் முற்று பெறுகிறது. எனவே இந்த முன்சோனையினுடைய விருத்தி அல்லது டெவலப்மெண்ட் விருத்தி அடைந்த பிற்பாடுதான், முற்று பெற்ற பிற்பாடுதான் எங்களுக்கு சரியான ஒரு தீர்மானத்தை கூட அடையக்கூடியதாக இருக்கும். நேற்று ஒரு பெண் வந்திருந்தார். அவர் முதலிலேயே திருமணம் முடித்து ஒரு பெண் பிள்ளைக்கு தாயாகி அதன் பிற்பாடு அவருடைய கணவன் விட்டு போட்டு போய்விட்டார். அதற்குரிய நிவாரணத்தை பெறுவதற்காக அவருடைய இந்த பிரச்சனை நீதிமன்றத்தில் இருக்கின்றது. மீண்டும் அவர் 2-3 வருடங்களுக்கு பிறகு இப்போது வந்து ஒரு மாசமாக அந்த பெண்ணுடன் இருந்து நன்றாக இருந்து அந்த பெண்ணுடன் பாலியல் ரீதியான நடவடிக்கைகள் எல்லாம் வைத்து போட்டு அந்த பெண் போட்டு அந்த நீதிமன்ற வழக்கை வாபஸ் பெற்று போட்டு திருப்பி அந்த பெண் கர்ப்பம் தரித்தவுடன் அவரை விட்டு போய்விட்டார். எனவே பாருங்கள், இதற்கு காரணம் என்ன? அந்த பெண்ணினுடைய வயது 21 வயசுக்கு உள்ளுக்குள்ளே என்றபடியினால் அந்த பெண் பிள்ளைக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை தீர்மானிக்க முடியாது இருக்கு. எனவேதான் 21 வயசுக்கு பிறகுதான் ஒரு ஆண் என்றால் இருக்கலாம், பெண் என்றால் இருக்கலாம், எது நல்லது எது கெட்டது, இந்த ஆண் மகனை நான் திருமணம் முடித்தால் இவர் என்னை ஒழுங்கா பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா, இந்த பெண்ணை நான் திருமணம் முடித்தால் என்ன ஒழுங்காக வாழ முடியுமா இல்லையா என்பதை இந்த இடத்திலேதான் எங்களாலே தீர்மானிக்க கூடியதாக இருக்கிறது. எனவேதான் மிக குறைந்த திருமணம் செய்கின்ற வயது தயவு செய்து 21 தான் இருக்க வேண்டும், அதுக்கு கீழே குறையக்கூடாது. அதே நேரத்தில் சிறு வயது திருமணங்கள், இந்த சிறு வயதிலே காதலிப்பது சரியா பிழையா மிக முக்கியமானது. நேற்று கூட எங்களுக்கு பெரிய ஒரு நிகழ்ச்சி இங்கே மதுரையிலே நடைபெற்றது. இதை பற்றித்தான் அவர்கள் சொன்னார்கள், சிறு வயதிலே திருமணம் முடிப்பது சரியா இல்லையா. எனவே அதே நேரத்திலே சிறு வயதிலே காதலிப்பது, இந்த பள்ளிக்கூடங்களுக்கு செல்லுகின்ற பிள்ளைகள் காதலிப்பது சரியா பிழையா, இதை பற்றி நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில நாங்கள் விரிவாக பார்க்கலாம். எனவே கட்டாயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் இது பெற்றோருக்கு. எனவே இந்த நிகழ்ச்சியை கட்டாயமாக பாருங்கள், பார்க்காதவருக்கு அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப்ல பார்ப்பவர்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே நேரத்திலே மணி சின்னத்தை பெல் சைனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்ல மறக்காமல் ஃபாலோ அப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.